வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சால மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சால மீன் குழம்பு பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சால மீன் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு கையளவுக்கு புளி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அடுத்து 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் மாங்காயில் பாதி மாங்காய் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன பவுலில் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 3 டீஸ்பூன் குழம்பு மசாலா பவுடர், இது ரெண்டத்தையும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, பாதி பல்லாரி வெங்காயம், இது ரெண்டத்தையும் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரம் ஹீட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி மண் சட்டியில் குழம்பு வைக்க போகிறேன். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே வெந்தயம், பெருஞ்சீரகம், இது ரெண்டுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலாவையும் இது கூட சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு மசாலா பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த மீத தக்காளியும் இது கூட சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஆல்ரெடி ஊற வச்ச புளியையும் கரைச்சி புளி தண்ணியை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்போட திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, மசாலா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய், வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த மீனையும் இது கூட சேர்த்துக்கிறேன். மீனை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம். சால மீனுக்கு மத்தி, சூடை இப்படி 2 பேர் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் கூட சர்வ் பண்ண போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.